கர்த்தரும் உன்னதமான தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கேற்ற பலனை தந்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் உன்னத பாட்டு 8வது அதிகாரம் அதன் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று அங்கே அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. 2 காரியங்கள் இந்த வசனத்திலே உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒன்று, தன்னுடைய எல்லா சிநேகிதங்களை பார்க்கிலும் தன் நேசரையே முழுமையாய் பற்றி கொண்டிருந்த இந்த நபரை குறித்து சொல்லப்படுகிறது. 2வதாக, வாழ்க்கையின் பகுதிகள் வனாந்திரம் போல வறட்சியாய் இருந்தாலும் அவைகளிலே நேசரை விட்டு விலகிச் செல்லாதபடிக்கு நேசரையே பற்றி கொண்டு நேசரையே சார்ந்து கொண்டு நிற்கிறதான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை உடைய நபரை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இவ்விதமான ஒரு சீரான உறுதியான விசுவாசத்தின் முழு பலனையும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் தேவனாகிய கர்த்தர் அங்கே விரும்புவதை நாம் காண முடிகிறது. இன்றைக்கு உலகத்திலே நாம் சாய்ந்து கொள்ளுவதற்கென்று நம்முடைய தேவைகளின் காலத்திலே, இக்கட்டான காலத்திலே, நெருக்கத்தின் காலத்திலே, மகிழ்ச்சியின் காலத்திலே நாம் சார்ந்து கொள்ளுவதற்கென்று அநேக நேசம் நிறைந்த மார்புகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாமே மாறிப்போகிற மார்புகளாக, எல்லாமே மாறிப்போகிற நெஞ்சங்களாக அங்கே காணப்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நன்மையின் காலத்திலாகிலும் தீமையின் காலத்திலாகிலும் நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டிருக்கிற அல்லது அவர் மேல் அவருடைய மார்பில் சாருகிற, அவரை பற்றி கொள்ளுகிற அந்த உறுதியான விசுவாசத்தின் நிலைப்பாடு நமக்கு இருக்கும் என்றால் அது பாக்கியமான எதிர் வாழ்வை நமக்கு சீராக்கி நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறதாக இருக்கும் வழியாக இருக்கிறது. இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது சொல்லுகிறார், வருகிறது செழிப்பான ஒரு இடத்திலிருந்து அல்ல, ஒரு நல்ல நல்ல பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியான இடத்திலிருந்து அவள் வரவில்லை, வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் உத்தமமும் உண்மையுமுள்ள தேவ ஜனங்களாக, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற, அந்த தேவனால் பாராட்டப்படுகிற அந்த நாளுக்காக இன்றைக்கு இந்த சுனமித்தியாளை போல நம்முடைய வாழ்வையும் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒருவேளை வாழ்வின் நிலைகளிலே செழிப்பான பகுதி என்றைக்கு நமக்கு இருப்பதில்லை, வறட்சியான பகுதிகளும் என்றைக்கு நமக்கு இருப்பதில்லை. அவைகள் வாழ்விலே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் இங்கே இந்த நபரை பார்க்கும் பொழுது வனாந்தரத்தின் திசைகளிலிருந்து அவள் ஏறி வருகிறார். அவள் அப்பொழுது இருந்த காலம் வனாந்தரம் போன்ற வறட்சியான, எந்த மனித உதவியுமற்ற, எந்த ஆதரவும் இல்லாத ஒரு பயங்கரமான காலத்திலே இந்த நேசர் அவளை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவள் யார் என்று பிரமிப்படைகிறார். இவ்வளவு நெருக்கங்களும், இவ்வளவு பாடுகளும், இவ்வளவு தேவைகளும், இவ்வளவு அவமானங்களும் அவளுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருந்தும் நேசரை விட்டு விலகாதபடி சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று பிரமிக்கத்தக்கதாக அங்கே அந்த வார்த்தை அவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளை நாமும் இதைப்போல தேவனால் ஆச்சரியத்திற்குள்ளாக்கப்பட்டவர்களாக இவள் இவ்வளவு சூழ்நிலைகளிலும் என்னை பின்பற்றுகிறாளே என்று கர்த்தர் பாராட்டத்தக்கதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் இந்த உலக வாழ்விலே செம்மையாகவும் சீராகவும் நடத்தி செல்வோம். எல்லா காலத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். எல்லா நிலைகளிலும் கர்த்தரை நாம் பின்பற்ற ஆரம்பிப்போம். நம்மையும் பாராட்டி நம்முடைய பிரயாசத்தையும் கனப்படுத்தி
நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தந்து மகிமைப்படுத்த கர்த்தர் வெளிப்பட போகிறார். கர்த்தரே வெளிப்பட போகிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து ஏறி வருகிற ஸ்தோத்திரம். இவள் யார்? வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று ஆச்சரியப்பட்டு நிற்கிற அளவிற்கு அவளுடைய நேசமும் அவருடைய உறுதியும் அந்த கடினமான காலங்களிலும் நேசரை சார்ந்திருந்தது போல, நேசரை உறுதியாயிருந்தது போல, இன்றைக்கு நாங்களும் இந்த கடினமான உலகத்தின் வாழ்விலே, கடினமான காலங்களிலே சூழ்நிலைக்கேற்றபடி மாறிப்போகிறவர்களாய் அல்ல, உறுதியான நிலைப்பாடும் உறுதியான விசுவாசம் உடையவர்களாய் கர்த்தரிடத்தில் காத்திருக்க உதவி செய்வீராக. கர்த்தரை சார்ந்திருக்க உதவி செய்வீராக. கர்த்தரை பின்பற்றி வர உதவி செய்வீராக. கர்த்தரே, உடைய மகிமையின் அந்த பாராட்டுதலை பெறுகிற அந்த நாட்களுக்காக நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது மகிழ்ச்சியும் ஆண்டவரே, இந்த உலகத்தின் அத்தனை பாடுகளையும் மறந்து களிகூறுகிற நாட்களாக அந்த நாட்களை நீர் வைத்திருக்கிறே, அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் மக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.